உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது. ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு. தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது. சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோவம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? திருவிழா எடுப்போம், நெருப்பு மெதிப்போம், என்னென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. யார் எதை சொன்னாலும் அதை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட வேணாம், கேட்கவே வேணாம். நீங்கள் காது கொடுத்து கேளாதீர்கள், நான் சொல்லுவதுதான் நடக்கும். ஒரு தலை பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. தினம் ஏதாவது ஒரு செய்தி, தினம் நம்மளை பத்தி, அது நம்மளை பத்தி, என்ன பத்தி, அப்படி பண்ணிட்டான், இதை செஞ்சுட்டான், அப்படி செஞ்சுட்டான். ஆனா அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணனா இருக்கு. நம்ம இயக்கம் ஐயா, நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன். 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமையும். அமைப்பேன் 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 என்று 3 தடவை சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்களை வழி நடத்தும், நல்ல வழியில் வழி நடத்தணும். அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வோம். நம்முடைய இலக்குகளை அடைய வேண்டும். பேசக்கூடாதா? பேசினா சரியா போடுங்க. எல்லாருடைய மனசுல இருக்குதான். நிச்சயமா நியாயமான கேள்விதான். பேசிட்டா என்ன, பேசாம என்ன இருக்கு? நான் 1 முறை 2 முறை 40 முறை பேசாம நேற்று கூட எதுக்கு சத்தம் போடுறீங்க? இப்போ எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஒரு கட்டுப்பாடு வேணும். நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது. அதற்கு உதாரணம் பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற அந்த கோயிலும் உதாரணம் என்று சொன்னார்கள். அருமையான வார்த்தை. புறநானூற்றிலே இந்த சிலப்பதிகாரத்திலே மாமழை போற்றுதும் திங்களை போற்றும் என்று சொன்னார்கள். இன்னொன்றை அவர் அந்த காலத்திலே சொல்லவில்லை. பெண்களை போற்றுவதும் என்று இப்பொழுது நாம் சொல்லுவோம். பெண்களை போற்றுவதும். இங்கே ஒரு நல்ல நோக்கத்தோடு பெண்ணுரிமை, பெண் கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலும் சரிபாதியாக இருக்கின்ற, என்ன சொல்லப்போனால் படிப்பிலே அவர்கள்தான் முதன்மையாக இருக்கிறார்கள், ஆண்கள் பின்னாலே இருக்கிறார்கள். அதே மாதிரி தொழில் செய்வதிலே கூட அவர்கள் இன்னும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே படிப்பிலே அவர்கள் முதன்மையாக வருகிறார்கள். இந்த 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு, இதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு கோரிக்கை விடுக்கிறேன். அப்படி செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற 320 சமுதாயங்கள், நாங்கள் யார், எங்களுடைய ஜனத்தொகை என்ன, எங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்கிறது, சமூக நிலைமை என்ன, அதையெல்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே தெரிய வரும். அதை செய்ய தமிழக முதல்வர் ஏன் தயங்க வேண்டும்? அவருக்கு ஆலோசகர்களாக இருக்கிறவர்கள் இதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதன் மூலமாக மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% கலைஞர் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். 108 சமுதாயங்கள் பயன்பெற்றன. இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மிஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது? ஏன் தயங்குகிறீர்கள்? பக்கத்து மாநிலங்கள், பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் தயக்கம்? அதனால் அதை செய்து நீங்கள் சரித்திரத்தில் இந்த சமூகத்தில் நீங்கள் இந்த சரித்திரத்தில் சமூக சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை
கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 10.5க்காக மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடே அதிர்கின்ற அளவுக்கு அந்த 7 நாள் சாலை மறியல் போன்று அதைவிட பிரம்மாண்டமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை அந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் தமிழ்நாடு தாங்காது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்தால் தமிழ்நாடு தாங்காது. அதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்வோம். ஆனாலும் ஒரே ஒரு தீர்மானத்திலே, அரசு தீர்மானத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நாங்கள் நடத்துவோம் என்று நீங்கள் அறிவியுங்கள் என்று தமிழக முதல்வரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வந்திருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி, இரண்டை நீங்கள் ஒழிக்க வேண்டும். உங்கள் தெருவிலே அல்லது உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளோ அல்லது வேறு உங்களுடைய உற்றார் உறவினர்களோ மதுவையோ கஞ்சாவையோ தொடாமல் விற்காமல், அந்த பகுதியில் விற்காமல் பார்த்து கொள்ள நீங்கள் எல்லாம் முனைப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதற்காக அந்த தெருவிலே, அந்த பகுதியிலே, அந்த வட்டாரத்திலே நீங்கள் கடுமையான போராட்டம் செய்யுங்கள். என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த போராட்டத்திற்கு வருகிறேன். அது சின்ன சின்ன போராட்டமாக இருந்தாலும் சரி. இந்த கஞ்சா ஒழிய வேண்டும், சாராயம் ஒழிய வேண்டும். இந்த சமூகம், பெண்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த 2 தீமைகளும் ஒழிய வேண்டும். இது செய்வது பெரிய காரியமல்ல. தமிழக முதல்வர் அவர்களே, ஒரு 3 மாதம் என்னிடம் ஆட்சியை கொடுங்கள் என்று கேட்க மாட்டேன், அது சாத்தியம் அல்ல. ஆனாலும் ஒரு 10 அதிகாரிகளை என்னிடம் அனுப்புங்கள். நான் சொல்லுகின்ற யோசனையை நான் சொல்ல, அவர்கள் கேட்க, அதை உங்களிடம் சொல்ல நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கள். இங்கே இந்த சமூக தீமை நிச்சயமாக உங்களால் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் என்று சொல்லுவதை விட சுலபமாக இப்பொழுது உங்கள் ஆட்சியிலே நீங்கள் செய்யலாம். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 2 தீமைகளை நிச்சயமாக ஒழிப்போம். அந்த வகையிலே இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய பெண்கள் எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்ற துறைகளெல்லாம் பெண்கள் தான் இன்றைக்கு முதன்மையாக வருகிறார்கள். பெண்கள் முன்னாலே போகிறார்கள், ஓடுகிறார்கள். ஆண்கள் பின்னாலே தயங்கி நிற்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த 2 தீமைகள் தான். அதனாலே இதை பெற்றோர்கள் ஊக்குவிக்கக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் அரசு ஒத்துழைக்க வேண்டும். பெற்றோர்களும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். அவர்கள் அதை தொழாமல் கண்காணிக்க வேண்டும். இங்கே என்னுடைய நண்பர், கழுதகை நண்பர், அவருடைய ஒரு பிள்ளை, இதனாலே நான் பேரை சொல்லக்கூடாது, இந்த கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு அவர் எவ்வளவோ செலவு பண்ணார். எப்படியோ எல்லா டாக்டரையும் பார்த்தார். அந்த பிள்ளை இன்று வரை திருத்த முடியவில்லை, கஞ்சாவுக்கு அடிமையாகி. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அந்த வகையிலே நீங்கள் இந்த தீமையை உங்கள் தெருவிலே யார் விற்றாலும் அவர்களை நீங்களே பிடித்து போலீஸ்கிட்ட ஒப்படையுங்கள். போலீஸும் அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமைப்பேன்.
அமைப்பேன் என்று 3 தடவை சொல்லுகிறேன். அதனாலே நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட வேணாம், கேட்கவே வேணாம். நீங்கள் காது கொடுத்து கேளாதீர்கள். நான் சொல்லுவது தான் நடக்கும், நடக்கப் போகிறது என்பதையும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.